நிவின், கிருஷ்ணாவும் பசுபதி பையனும் பேசிக்கிறத பார்க்காங்க. அப்ப கரெக்ட்டா விஜயோட சித்தப்பாவும் ஜாயின் ஆகுறாங்க. விஜய் சித்தப்பாவும் அவங்க கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நிவினுக்கு அதிர்ச்சியா இருக்கு. நிவின் இதெல்லாம் வீடியோ எடுத்து விஜய் கிட்ட சொல்லிடுறாங்க. விஜய், இதுல உங்க சித்தப்பாவும் உடந்தையா இருக்கிறாரு. அந்த பசுபதி போட்ட ட்ராமா தான் இதெல்லாம் அப்படின்னு சொன்னதும், உடனேவும் விஜய் இருந்துட்டு தாத்தா கிட்ட போய் சொல்றாங்க. தாத்தா, இந்த குடும்பத்த இங்க கூட்டு வந்தது யாருன்னு தெரியுமா தாத்தா? சித்தப்பா தான் தாத்தா. சித்தப்பாவும் அந்த பசுபதியும் சேர்த்து போட்ட பிளான் தான் தாத்தா அப்படின்னு விஜய் சொல்றாங்க. உடனே தாத்தா அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே பாட்டியும் என்னடா விஜய் சொல்ற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா பாட்டி, அந்த பசுபதியோட சேர்ந்து நம்ம குடும்பத்தையும் அழிக்கிறதுக்கு தான் சித்தப்பா பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இந்த வீட்லயே இருந்துட்டு இந்த வீட்டுக்கே துரோகம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. இத கேட்டுட்டு தாத்தா இருந்துகிட்டு, மாப்பிள, எப்படி இவ்ளோ பெரிய துரோகம் எங்களுக்கு பண்றதுக்கு உங்களுக்கு மனசு வந்துச்சு? விஜய் உங்கள எந்த இடத்துல வச்சிருக்கான்? ஆனா நீங்க அந்த பசுபதியோட சேர்ந்துகிட்டு இந்த குடும்பத்தையும் அழிக்கிறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கீங்களா? பசுபதியோட சேர்ந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல பிளான் நடக்க விடாம விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன இழுத்து மூடணும்னு பிளான் போடுறீங்க. இன்னொரு பக்கம் இந்த வீட்ல என்ன நடக்கணும்னு நினைச்சு வச்சிருக்கீங்க? எங்க எல்லாத்தையும் மொத்தமா கொன்னுட்டு நீங்க மட்டும் இந்த சொத்தெல்லாம் அனுபவிக்கலாம்னு நினைச்சு ஏதாவது பிளான் போடுறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சித்தப்பாவ தாத்தா ஒரு அர அரஞ்சிடுறாங்க. அந்த நேரத்துல விஜய் சித்தி இருந்துட்டு, "என்னப்பா, எதுக்காக அவர அறையிறீங்க?" அப்படின்னு. "என்ன காரியம் பண்ணி வச்சிருக்காரு? அன்னைக்கே இந்த வீட்டுக்குள்ள இவர வர வைக்க வேண்டாம்னு நான் சொன்னேன்ல. ஆனா நீங்க கேட்கவே இல்ல. இவர் திருந்திட்டாருன்னு சொன்னீங்க. அவர் இன்னும் திருந்தவே இல்ல. இப்ப என்ன காரியம் பண்ணி வச்சிருக்காருன்னு நீயே பாரு. அந்த பசுபதியோட சேர்ந்துட்டு பெரிய டிராமா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த குடும்பம் வந்திருக்காங்களே, அந்த காவேரியோட அப்பாவோட செகண்ட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு, அவங்க உண்மையிலேயே அந்த குடும்பமே கிடையாது. அவங்க அப்பாவோட செகண்ட் ஃபேமிலியே கிடையாது. இந்த பசுபதியும் உன் புருஷனும் சேர்ந்து போட்ட பிளான் தான் இதெல்லாம். அப்பன்னா அந்த குடும்பம் யாருடைய குடும்பம்னு தெரியல. அது உன் புருஷனோட குடும்பமா கூட இருக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்றாங்க. உடனே சித்தி ஷாக் ஆகுறாங்க. "என்னடா விஜய், தாத்தா சொல்றதெல்லாம் உண்மையா? என்னால நம்பவே முடியலன்னு" சித்தி அழுகுறாங்க. "ஆமா சித்தி, இவர் பண்ணது எல்லாத்தையும் தான் தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த பசுபதியோட சேர்ந்து நம்ம குடும்பத்தையும் அழிக்கிறதுக்கு இவர் பிளான் போட்டிருக்காரு சித்தி" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல நீ இருக்கக்கூடாதுயா, வெளியில போ" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சித்தி அவங்க சித்தப்பாவ வெளியில போக சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.